ஹலோ, என்ன என்ன செக்யூரிட்டி? என்னது இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்திருக்காங்களா? ஐயோ, உள்ள விடலாமாவா? என்ன உள்ள போட்டுருவாங்க. கதவை திறடா. Follow on. I am senior income tax officer Barbara D'Souza. Barbara? D'Souza. ஹலோ. டேய் லூசு. எஸ் சார். சார் சீக்கிரமா உள்ள போடா, அப்பதான்டா நான் வீட்டுக்குள்ள வர முடியும். சாரி சார், சாரி சார். ஓகே சார். என்ன? சிதம்பரம் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. யார் சிதம்பரம்? எஃப்எம் சார். ஓ, ரேடியோ மிர்ச்சி. சூரியன். ஐயோ, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் ஏன் உள்ள போகாம வாசலே நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொடையறாருங்க. சார், இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சொல்றீங்க. ஆஹா. எனி ஐடென்டிஃபிகேஷன்? என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? இங்க பாத்தீங்களா, இடுப்புல மச்சம், பர்த் மார்க், பர்த் சர்டிபிகேட்லயும் இருக்குது, ரேஷன் கார்டுலயும் இருக்குது. மூடுங்க. ஹலோ. டேய் கேன, வாசல்ல செக்யூரிட்டியை தாண்டி நான் எப்படிடா உள்ள வருது? சாரி சார், சாரி சார். ஒரு நிமிஷம், ஐ வில் சால்வ் தி ப்ராப்ளம். என்ன? செக்யூரிட்டி கூப்பிடுங்க. செக்யூரிட்டில எதுக்கு சார்? வரவு செலவெல்லாம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு செலவு மட்டும் தான் தெரியும், வரவெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். எப்படி? வரது போறது. ஐயா சார், ரொம்ப ஹெவி ரெக்கமெண்டேஷன்ல டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துருக்கீங்களா? கேக்குறேனே தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ரெய்டு தான் உங்களுக்கு மொத போனியா? என்ன? கால் செக்யூரிட்டி. 1 செகண்ட். செக்யூரிட்டி இதோ வரேன் சார். மார்னிங் சார். நீ தான் செக்யூரிட்டியா? ஆமா சார். ஒழுங்கா வரி கட்டுறியா நீ? வரியா? அப்படினா சார், இவன் வாங்குற சம்பளம் 400 ரூபாய். இதுலங்க வரி கட்டுறது? ஹலோ. டேய் தோட்டக்காரனை கூப்பிடுறா, இடைஞ்சலா நிக்கிறான்டா. எஸ் சார், தோட்டக்காரனை கூப்பிடுங்க சார். டேய் ஒன்னொன்னா சொல்லுமா, வீட்டுல இருக்க எல்லாரையும் வர சொல்டா. ஓகே சார். ஹலோ, தோட்டக்காரன், வீட்டுக்காரன், சமையக்காரன், டிரைவர்காரன், எல்லா காரனையும் வர சொல்லுங்க சார். உங்களை பார்த்தா இன்கம் டாக்ஸ் ரெய்டுக்கு வந்த மாதிரி இல்ல, என்னமோ கால்ரா தடுப்பூசி போட வந்த மாதிரி இருக்கு. இம்சை தாங்கலையே. எல்லாரும் வந்து தொலைங்களாப்பா. டேய் ஆல்மோஸ்ட் நான் ஹால் கிட்ட வந்தாச்சு. இப்போ ஹாலை தாண்டி போனா அவங்க பார்த்துடுவாங்க. என்ன பண்ண போற? கவலைப்படாதீங்க சார், அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். இப்ப கவனிங்க. எல்லாரும் கொஞ்சம் திரும்பி நிக்கிறீங்களா? இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு எதுக்கு திரும்பி நிக்கணும்? மிஸ்டர் ருக்மாங்கதன், இன்கம் டாக்ஸ்ல 2 வகை உண்டு. ஒன்னு முன்கம் டாக்ஸ், இன்னொன்னு பின்கம் டாக்ஸ். முன்கம் டாக்ஸ் நாங்க நல்லா பார்த்தாச்சு. திரும்பி நின்னா தானே பின்கம் டாக்ஸ் தெரியும். அபௌட் டர்ன். எஸ் சார். சார் சார், ஏண்டா நமன்னு சொரியற? இதுக்கப்புறம் குனிய சொல்லுவாங்களோ? ஏண்டா டேய், இது என்ன இன்கம் டாக்ஸ் ரைடா இல்ல ஹார்ஸ் ரைடா? விட்டா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கு. கம்முன்னு இருடா. எஃப்எம் எஃப்எம். ஓகே டன், ஆபரேஷன் சக்சஸ். நான் பீரோக்குள்ள வந்துட்டேன். ஓகே சார். எங்க இருந்து? பீரோல இருந்து. பீரோல இருந்தா? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அவ்வளோ சிவியரா? ரொம்ப சிவியர். வந்த வேலை முடிஞ்சது, அப்ப நாங்க கிளம்புறோம். ருக்கு ருக்கு. அகிலாண்டோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்கம் டாக்ஸ்ல இருந்து தெரியும். என்ன சர்ச் வாரண்ட்? உன் வீட்டை நீயே ரைட் பண்ண போறியா? ருக்கு, அது படிச்சு பாரு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு பெஸ்ட் இன்கம் டாக்ஸ் பேயின்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. லவ்லி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நிமிஷம், அப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இன்கம் டாக்ஸ் ரைட் வந்தாங்களே, வாட்? என்னது இது? தொட்டிலையும் கிள்ளி விட்டு குழந்தைய ஆட்டி விடுறாங்க. உளறேனோ? இன்னும் புரியலையா? யாரோ திருட்டு பசங்க வந்திருக்காங்க. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஐ அம் ஜீவா. இது ஜீப்பா? அறிவுக்கு ரொம்ப அவசியமா. இப்போ இன்கம் டாக்ஸ் ரைடிங் யாரோ. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க வீட்டை தரவா செக் பண்றோம். இப்போ இந்த மாதிரி நிறைய கேங்ஸ் கிளம்பி இருக்காங்க. ரேட் அதுன்னு வருவாங்க. ஐயோ,
அதுல ஒருத்தன் இங்கே ஒளிஞ்சுப்பான். ஓ. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஈஸியா லூட் அடிச்சிட்டு போயிடுவான். ஐயோ, உண்மையான ரேடே அதுதான். நீங்க உண்மையான போலீஸ் தானே? ஆமா சார். குட். ஃப்ரெண்ட்ஸ், Yes. நீங்க கீழே தரவ செக் பண்ணிக்கோங்க. Okay, ma'am. நான் மாடியில செக் அங்க. பண்றேன். ஆ, ஹாய். ஹலோ மேடம். நான் உங்களோட பெரிய ஃபேன். இன்ஃபேக்ட் ஜெயந்தி எபிசோட்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். கதை எந்துங்க சொல்ல வேண்டாமா? உண்மையை சொல்ல போனா நீங்க தான் என்னோட ரோல் மாடல். ஓ, தேங்க் யூ. ஓகே மேடம், ஐ ஜஸ்ட் கோ பேக் டு மை வர்க். ஓகே ஓகே. மாடி, படி வழியா மாடி. ஜெரி, ஜனனி வீட்ல நீ எப்படி? ஜனனி வீட்ல நீ எப்படி? நீ எப்படி? நான் போலீஸ். அப்ப நான் திருடன். திருடனா? உன்னை திருட வந்த உன் உள்ளம் கவர் கல்வன். ஏய், விளையாடாத. ஜனனி வீட்டுக்கு நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஜனனி வீடு என்ன? நீ எந்த வீட்டுக்கு போனாலும் நான் அங்க இருப்பேன். வீடு வரை உறவு. சரி, இப்ப எப்படி வெளியில போவ? ஏன்? வீதி வரை போலி. ஆஹா. சரி, நீ இப்ப தப்பிச்சு போறதுக்கு நான் தான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஹலோ 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 ஹலோ. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்காக தாங்க. இது ஒரு டைரக்டோரியல் டச்சா யோசிச்சு பாருங்க. இது அலமாரி இல்ல, உங்க இதயம். சோ இப்போ உங்க இதயத்துக்குள்ளன்னா என் கையில பூ. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்பாங்க. நான் ஒரு அழகான பொண்ணுகிட்டயே பூ வைக்கிறேன். So sweet. ஹேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரங்க வந்து இங்க சர்ச் பண்ணாங்களே, அவங்க கண்ணுல படலையே. உங்க கண்ணுல பட்டதுக்கு அப்புறம் நான் வேற யார் கண்ணுலயாவது படுவேனா? ஐயோ, டயலாக்ஸ் போதும், சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க பீரோ திறக்கிறப்ப நான் கட்டில் கீழே தான் ஒழிச்சிட்டு இருந்தேன். ஓ, சரி, இப்போ எப்படி தப்பிச்சு போறீங்க? கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சரி சரி சரி, அப்ப நீங்க இங்கேயே சேஃபா இருங்க. பத்ரம், ஓகே? கடவுளே. அகிலாண்டோ, அகிலாண்டோ, அகில். ஆ, என்னது இது? அலமாரியில பூ பூத்து இருக்கு. வாங்கும் போது ரோஸ் வுட்ல செஞ்ச அலமாரின்னா அதுக்காக ரோஸே முளைக்குமா? ஆச்சரியமா இருக்கு. நீ 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 ஜெரி இல்ல? நான் ஜெரிதான். அது சரி, நீ எப்படி இங்க? அன்னைக்கு பார்ல. பார் சொல்லாதப்பா, நான் தண்ணி அடிக்கிறது அகிலாண்டத்துக்கு தெரியாது. சரி, அன்னைக்கு டேஷ்ல. டேஷா? அதான் பார்ல. சொல்லாதப்பா. சரி சொல்லு. அன்னைக்கு பர்ஸை தொலைச்சிட்டீங்களா? அது என் கை கிடைச்சது. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அது என்ன பூ? பர்ஸை வைக்கிற இடத்துல பூவை வைக்கலாம் தான். அது ஏன் பீரோல இருந்து? பர்ஸ் எங்க இருக்கும்? பீரோல. அதான் பீரோல இருந்து எடுத்து உங்க பர்ஸை கொடுக்குறேன். இந்தாங்க பர்ஸ். லாஜிக் ஓகே. சப்போஸ் இப்ப ஜனனியோட பெட்ரூம்குள்ள நீ நுழைஞ்சத நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டா? சப்போஸ் நீங்க பார்ல தண்ணி அடிச்சத நான் ஜனனி கிட்ட சொல்லிட்டா? என்னப்பா அது உன்னோட பெரிய இடைஞ்சலா போச்சு. போட்டோம், எப்படி நீ தப்பிச்சு போற? ஐயோ, திரும்ப திரும்ப எல்லாரும் இதே கேள்வி கேக்குறீங்களே சார். அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். ஓகே, இதப்பா, இது உன் சொந்த வீடா நினைச்சு தப்பிச்சுட்டு போடா. ருக்கு இல்ல கிறுக்கு. ஜெரி, பி ரெடி. இப்போ நீ போலீஸ் யூனிஃபார்ம்ல தான் வெளியில போறேன். ஓகே? ஷேம் ஷேப். அப்ப நீ எப்படி போவ? சீ, நாட்டி. இரு. தண்டபாணி, இந்த வந்துட்டேன். அம்மா கூப்பிட்டீங்களாமா? கீழே இருந்த என்ன எதுக்காமா மேலே வர சொன்னீங்க? ப்ரொமோஷனா? என்ன மன்னிச்சிட்டு தண்டபாணி. ஏன் மேடம் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் அம்மா ஐயோ. கான்ஸ்டபிள், நீங்களா? நைஸ் ஐடியா. சரி சரி, சீக்கிரம் போங்க. ஓகே? ரோஜா ரோஜா. Thank you. பை. ஐயோ சார். சார் சொல்லு, பார் சொல்லாத. ஓகே பார். ஓகே சார். ஆமா, பூ எங்க வச்ச? பூவை காதுல வச்ச.
என்ன ஏன் மேடம் அடிச்சீங்க? சொல்றேன். நீங்க உடனே ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. என்னது புது மாதிரியான யூனிஃபார்மா இருக்கு? இவன் யாருன்னே தெரியல, ஆனா இவன் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வாங்க அண்ணாச்சி, வாங்க தம்பிச்சி. ஏய் நீ 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 ஜெரி இல்ல? நான் ஜெரியே தான். அம்மா நீ எப்படி இங்க? ஜனனி இன்வைட்ஸ். ஏது இன்விடேஷன்? ருக் இன்வைட்ஸ். நான் கொடுத்தேனா? என்ன கதை அடிக்கிற? என்ன சார் மறந்துட்டீங்க? அன்னைக்கு பார்ல நல்லா தண்ணி அடிச்சிட்டு மல்லாந்துட்டீங்க. பர்ஸ கூட தொலைச்சிட்டு பணம் கொடுக்க முடியாம திண்டாண்டீங்க. அப்ப நாங்க கூட உங்க பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சு பிக் பாக்கெட் அடிக்காம எங்க பர்ஸ் நாங்களே பிக் பாக்கெட் அடிச்சு உங்க பணத்தை எங்க பணமா கொடுக்கலையா? என்னப்பா குழப்பறீங்க? எங்களுக்கே குழப்பமா இருக்குது சார். நாங்க உங்க பில் செட்டில் பண்ணோமா இல்லையா? அதுக்கு நன்றி கடனா தான் இன்வைட் பண்ணீங்க. போதையில மறந்துட்டீங்க சார். ஏய் அதான்டா குடிகாரன் பேச்சு நம்பவே கூடாதுன்றது. ட்ரங்கட் ப்ளீஸ் குடிகார எல்லாம் சொல்லாதப்பா. இப்போ உனக்கு என்ன உள்ள போனா அவ்வளவுதானே? ப்ளீஸ் கோ உள்ள போ. வணக்கம். ஹாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரஸ் மீட்டோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஜனனி நடிச்சு நான் தற்சமயம் இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த படத்தோட டைட்டிலை மாற்றிருக்கேன். புது டைட்டில் என்னன்னா, மழை வருது கொடை கொண்டு வா. டைட்டில் நல்லா இருக்கு. ஏங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சாரல் அடிக்குது ஜன்னலை சாத்துங்கன்னு சொன்னீங்க. 2 நிமிஷம் முன்னாடி தான் நம்ம டிவி புகழ் நேமாலஜி சுவாமிநாதன் என் செல்லுக்கு மிஸ்டு காலையும் மீறி அவசரமாக பேசினார். சாரல் அடிக்குது ஜன்னலை சாத்துங்க கூட்டினா 16 வருது, அது உங்களுக்கு ஆகாது, அதனால டைட்டிலை மாற்றிடுங்கன்ட்டார். தட் இஸ் வை த நியூ டைட்டில் இஸ் மழை வருது குடை கொண்டு வா. இதை கூட்டினாலும் 16 தானங்க வருது. கேட்டனே, கூட்டினா தானே 16 வருது, கூட்டாதீங்கன்ட்டார். அப்ப சாரல் அடிக்குது ஜன்னல் சாத்துங்க என்னாச்சு? அதை கூட்டணுமா? கூட்டினா 16 வருது, அதான் வேணான்ட்டார். அடடடடா, நீங்க கூட்டுறது இருக்கட்டும் சார். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்கு கூட்டிருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் சம்பந்தமா உங்க கேள்விகளை ஜனனி கிட்ட இப்ப நீங்க கேட்கலாம். ஹலோ. ஏய் உன்னதாண்டா. யூ நீங்கதான். நீங்க இந்த பத்திரிக்கை? பாக்யா சார் கூப்பிட்டீங்களா? இவர்தான் பாக்யா. ஓகே. நீங்க? நான் பாக்யா இல்ல. நானும் பாக்யா இல்ல. பின்ன எந்த பத்திரிக்கை? அது நான் கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கையா? கேள்விப்பட்டதே இல்ல. என்ன வீக்லியா? ரொம்ப வீக்லிங்க. சர்க்குலேஷன் அநியாயத்துக்கு கம்மி. ஜெரிங்கிற புனைப்பேர்ல எழுதுறது நீங்க தானே? மச்சான் போட்டு வாங்குறா. என்ன மறந்துட்டீங்களா? ஜனனியுடன் ஒரு நாள்னு போன அக்டோபர்ல நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா ஆமா. அதையும் இப்படி முடிச்சிட்டீங்க. நான் அப்படி ஆரம்பிச்சதுனால இப்படி முடிக்க வேண்டியதா போச்சு. ஒருவேளை இப்படி ஆரம்பிச்சிருந்தேன்னா அப்படியே முடிச்சிருப்பேன். ஆனா ஒண்ணு கவனிங்க, அப்படி இப்படி முடிச்சல. என்னடா மேடம், நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டு என்ன பேட்டி எடுக்க போறீங்களா? இல்ல பத்திரிக்கைக்காரன் நான் வந்திருக்கேன், நான் கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. லவ்வ பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ்வே ஒரு நினைப்பு தானே. அது எது நினைச்சிட்டு இருக்கோங்கிறத பொறுத்தது. நான் சினிமாவை நினைச்சிட்டு இருக்கேன். ஐ லவ் சினிமா. ஐயா, நான் அந்த நினைப்ப சொல்லிங்க. நீங்க நினைக்கிற அந்த லவ் நினைப்ப நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எனக்கு என் கெரியர் தான் முக்கியம். நான் அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இந்த பிரஸ் மீட் படத்தோட டைட்டில் மாத்திரதுக்காக மட்டும் இல்ல, ஜனனியோட டைட்டிலும் மாற போகுது. அதை அனௌன்ஸ் பண்றதுக்காகவும் தான். ருக்கு. எஸ், மிஸ் ஜனனி மிஸ்ஸஸ் ஜனனியா மாற போறாங்க. Great news. Mrs. What is this? என்னது மிஸ்ஸஸ் ஜனனியா? இரு, ஐ அம் சாரி. அவங்க வெக்கப்படுறாங்க. அவங்க சார்பா நானே சொல்லிடுறேன். இன்னும் 1 வருஷத்துல ஜனனிக்கு கல்யாணம் போகுது. என்ன குந்தத்து கல்யாணங்க? மாப்பிள்ள யாரு? நீங்க பார்த்த விஷயம் இல்ல காதல் கல்யாணமா? அப்ப சினிமாக்கு முழுக்குதானா? மாப்பிள்ள ஹீரோவா டைரக்டரா? Enough. இதோ பாருங்க, அதெல்லாம் இப்ப எதுவுமே கேட்காதீங்க. பட் ஒன் திங் இஸ் ஷூர், இன்னும் 1 இயர்ல
ஜனனி இஸ் கெட்டிங் மேரிட். யூ நோ. சாரி அகிலாண்டா, உன்னை கமிட் பண்றதுக்கு இதை விட்டா வேற வழி எனக்கு தெரியல. எந்த சினிமாலையும் வராத புது ஸ்கிரீன் பிளே. ஜனனி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ பெட்ரூம்குள்ள போய் அவ ட்ரெஸ்ஸிங் பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஜனனி பீரோ திறக்கிறப்ப டகால்னு சர்ப்ரைசிங்கா ரோஜா பூவை நீட்டுவேன். இதான்டா ஸ்கிரீன் பிளே. ஓ ஸ்கிரீன் பிளே சூப்பர்மா. டயலாக் அத அவ சொல்வா, ஐ லவ் யூ. ஆஹா. அகிலாண்டா லுக் லிசன், இந்த ஜெரியை லவ் பண்றேன்னு சொன்னியே. ஏய் ருக்கு, நான் வேணா ஒரு டேப்ல ஐ லவ் ஜெரின்னு ரெக்கார்ட் பண்ணி உன்கிட்ட கொடுத்துடுறேன். நாள் முழுக்க கேட்டுட்டே இரு. எத்தனை தடவை சொல்றது? சரி சரி சரி, ஜெரியை நீ லவ் பண்ற, ஜெரி உன்னை லவ் பண்றானா? ஆஃப் கோர்ஸ் ருக்கு, ஜெரி என்ன லவ் பண்றதுனால தான் நான் ஜெரியை லவ் பண்றேன். பட் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதே இல்லையே. யார் சொன்னது? மீட் பண்றோமே, உனக்கு தெரியாம? ஓகே ஃபைன். அப்ப இன்னைக்கு எனக்கு தெரியாம எங்க மீட் பண்ணிக்க போறீங்க? தெரியாது. எனக்கு தெரியாது, பட் உனக்கு தெரியுமே. அது ஈஸியா ரோட்ல. நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுமேமா? இல்ல ருக்கு, அந்த ஈஸியா ரோட்ல அது ஆன்ஷோர் ரெசார்ட் இருக்குல்ல, அங்கதான். ஆன்ஷோர் ரிசார்ட்லயா? லவ்லி, வெரி குட் பிளேஸ். என் வயித்துல ஜூஸா வாத்த. என்ன சிரிப்பு? ஏன் சிரிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான். எவனோ ஒருத்தனை காட்டி நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்ல வச்சுட்டேன். இன்னைக்கு ஏதோ போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். நாளைக்கு எங்க வேணாலும் சந்திச்சுக்குங்க, பட் இன்னைக்கு ஆன்ஷோர் ரிசார்ட்டுக்கு நானும் வரேன். இத பாரு ஜெரி, ஜானகி விஷயத்துல இந்த கட் அவுட் வைக்கிறது, கபோர்டுல ஒளியறது இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரே வழிதான், கால்ல விழுந்துரு. என்னது கால்ல விழுறதா? நெவர். காதலுக்காக கால்ல விழுறதுதான் தப்பு. ஆனா இது பெட்டு கண்ணா, நம்ம காரி ஆவானமாடா. இப்போ என்னங்கற? லவ் லெட்டர் எழுதி கொடுங்க. ஐயோ, லவ் லெட்டர்லாம் வேணாம்பா. ஏற்கனவே உனக்கும் ஜானகிக்கும் கண்ணா பின்னான்னு சண்டை நடந்துக்குது. நீ என்ன செய்யற? முதல்ல பழச அழி, பேட்சப் பண்ணே. அன்புள்ள டீச்சருக்கு இப்படி லெட்டர் ஆரம்பி. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கிறேன். நான் இந்த காலேஜில் கத்துக்கிட்ட முக்கியமான பாடமே உங்ககிட்ட இருந்தான். நான் இப்ப என்ன ரொம்ப மாத்திக்கிட்டேன். இப்படிக்கு புது ஜெரி அப்படின்னு ஒரு மன்னிப்பு கருதை எழுது.